அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரசு டிவியின் அரசியல் களம். வணக்கம் சார். வணக்கம் சார். மறுபடியும் நம்ம அரசியலுக்கே வரோம் அப்படின்றத நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இதுவும் ஒரு சுவாரஸ்யமா தானே இருக்குது. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தெருநாய்கள் பிரச்சனை அப்பத்துல இருந்தே போயிட்டு தான் இருக்கு. அதுக்கான தீர்வும் நீங்க உங்களோட பதிவுல நிறைய போட்டிருக்கீங்க. நாங்களும் அதை பார்த்திருக்கோம். நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லி இருக்கிறீங்க. இப்ப அதுக்கான உரிய நடவடிக்கை எடுத்து இருக்கிறாங்களா இல்லையா சார்? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்க இந்த திருநாய்கள் பிரச்சனை பத்தி. முதலா இந்த திருநாய்கள் பிரச்சனையை பத்தி நான் கடந்த ஆண்டே அரசாங்கத்தை வலியுறுத்தி நான் ஒரு மிகப்பெரிய நீண்ட பதிவு ஒண்ணு போட்டேன். அதாவது திருநாய்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, அதற்கு தீர்வு சொல்லியிருப்பேன். நான் தீர்வு பாத்தீங்கன்னா சரியான முறையில் ஒரு தீர்வு சொன்னேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் உடனடியாக கூட்டம் கூட்டி பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம் சொல்லிட்டு பேசி முடிவெடுத்தார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலேயும் இந்த திருநாய்கள் பிரச்சனை அதிகமா போய்கொண்டே இருக்கிறது. அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் இந்த நாய்க்கடியால் பாதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு சொல்லியிருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இறப்புன்னு பாத்தீங்கன்னாலே தமிழ்நாட்டுல பார்த்தா குறைஞ்சபட்சம் இந்த ராபிஸ் நோயால ஒரு 100 பேராச்சும் கண்டிப்பா சாவுறாங்க. தொடர்ச்சியாக அந்த இறப்பு சதவீதம் கொண்டேதான் இருக்கிறது. அந்த இறப்பு சதவீதத்தை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும், அந்த திருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்கு தான் நான் நிறைய வழிமுறை சொன்னேன். அதாவது இந்த நாய்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில பாத்தீங்கன்னா அதோடைய எண்ணிக்கை அடிப்படை, அதே போல பாத்தீங்கன்னா நாய்க்கு ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8ல இருந்து அதிகபட்சம் 10 ஆண்டுகள் தான் அந்த நாயோடைய ஆயுட்காலம் இருக்கும். அதுக்கப்புறம் அது தானாகவே செத்துரும் அது. ஆனால் இன்றைக்கு திருநாய்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. இந்த திருநாய்களால் பாத்தீங்கன்னா அனைத்து மக்களும், அதாவது சிறு பிள்ளைகள் அனைத்து மக்களும் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ மக்கள் வாழக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமா, இல்ல நாய்கள் வாழக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. கண்டிப்பா சார். ஒரு ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுலயே ஒரு 10-15 நாய் இருக்கு. ஆமா, எல்லா தெருவுலயும் குறைஞ்சபட்சம் 10-15 நாய் இருக்கு. இது பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த நாய் அவ்வளவா கடிக்க வராது. இரவு நேரத்துல இந்த வாகனத்துல செல்லக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா விரட்டி கடிக்கும். இது எல்லாருக்குமே அனுபவம் இருக்குது. அதாவது மாளிகையில் வாழக்கூடியவர்கள், காரில் செல்லக்கூடியவர்கள் இதனுடைய கஷ்டம் தெரியாது. அடிப்படையாக செல்லக்கூடிய மக்கள், நார்மல் பீப்புள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பைக்ல தான் போவாங்க, சைக்கிள்ல போவாங்க, நடந்து போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்கும். அதே போல விரட்டி கடிக்கும். இது ஒரு புறம் இருக்க, ஒரு புறம் விரட்டி கடிக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த நாய்கள் நடுவில் திடீர்னு வந்துடும். இந்த வாகனத்தில் சென்று கொண்டிருப்பார்கள், அந்த பைக்ல இருந்து அப்படியே விழுந்து நிறைய பேர் நம்ம பார்த்து நிறைய இறப்பு இந்த திருநாய்களால் இருக்கு. ஆகையால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வலியுறுத்தி நிறைய பதிவு போட்டிருக்கிறேன். அதே போல அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும் அப்படின்றதும் நான் தெளிவாக விளக்கம் சொல்லி இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப திருநாய்களை பிடித்து அதுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு அதன் பிறகு அந்த நாய்களை காப்பகத்துல அடைக்கணும். அதாவது இப்ப காப்பகம் சொன்னா எவ்வளவு நாய்களுக்கு எப்படி காப்பகம் அடைக்க முடியும்? ஒரு நாய் கடிச்சுக்கணும், ஒன்றோடு விட்டு கடிச்சு கொள்ளுமே அப்படின்ற கேள்விலாம் நிறைய பேர் கேட்கிறாங்க. இப்போ அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்கள் சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருக்கும். அதுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 2 ஏக்கர் இடம், அந்த 2 ஏக்கர் நிலத்துல ஒரு வேலி அமைச்சு கொடுத்து அந்த திருநாய்களை நீங்க பிடிச்சு விட்டு, அதாவது SPCA, ப்ளூ கிராஸ் போன்ற அமைப்புகளை, அனிமல் வெல்ஃபேர் போர்டு போன்ற அமைப்புகள் கையில நாம நிதி ஒதுக்கிட்டோம்னு சொன்னா அந்த நாய்களை பராமரிப்பதற்கு நாம நாய்களை அடித்துக் கொள்வதோ நாய்களை விரட்டவோ நம்ம சொல்லல. நாம தீர்வு சொல்றோம். எப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற அனிமல் வெல்ஃபேர் போர்டு அமைப்புகளை நீங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இல்ல பண நிதி ஒதுக்கி பாத்தீங்கன்னா அவங்க அந்த நாய்களை பராமரிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நாய்களுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் தான். இப்ப பெரும்பாலும் திருநாய்கள் பாத்தீங்கன்னா 3 ஆண்டுக்கு மேலதான் அந்த நாய்களோட இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லியிருக்கிறேன். 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட் நீங்க சரியா இது செஞ்சுட்டீங்கன்னா அந்த நாய்களுக்கு அந்த ஊசி போடுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது தடுப்பூசி போடுவோம் பாத்தீங்கன்னா நாய்களுக்கு. ஆமா, அந்த ராபிஸ் பரவல தடுப்பூசி போடணும். அதுக்கப்புறம் அது குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் காப்பகத்துல நீங்க அடைச்சி வச்சுட்டீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட். அந்த 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட் தான் நம்ம இந்த SPCA போன்ற அமைப்புகள், ப்ளூ கிராஸ் போன்ற அமைப்புகள் ஊசி போட்டுட்டு அப்படியே விடுறத விட நீங்க சொன்ன இப்ப எல்லாமே ஊசி போட்டு விடுறாங்க. ஊசி போட்டாலும் அது கடிக்கதான் செய்யும். அதாவது அந்த நாய் கடிச்சாலே அது தொற்று நோய் ஏற்படும். குழந்தையா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சில பேர் தாங்க முடியும். சில பேர் கடிச்சு கொதறிச்சுன்னா அவங்களால எப்படி உயிர் வாழ முடியும்? இது தினம் நடக்குது. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிலாம் இல்ல, டெய்லி இந்த தெருநாய்களால் தமிழ்நாட்டு மக்கள்ல இந்தியா முழுக்க
மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகிதான் கொண்டிருக்கிறார்கள். நாம தமிழ்நாட்டை மட்டும் பேசும் பொழுது தமிழ்நாட்டுல தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராச்சும் நாய்க்கடியால் அவதிப்படுகிறார்கள். சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக மீடியால வெளியே வருது, சில விஷயங்கள் வந்து வெளியே வராது. ஆகையால் வந்து உடனடியாக தமிழக அரசு கூர்ந்து கவனித்து இந்த விஷயத்தை கூர்ந்து கவனித்து அவசர கால நடவடிக்கையா இந்த திருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து மக்கள் வாழ வேண்டுமா இல்ல நாய்கள் வாழ வேண்டுமா? அப்படிதான் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி நம்ம வந்து அந்த கஷ்டத்தோட பயந்து மக்கள் வாழ வேண்டும்? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப பெரிய மாளிகையில வாழக்கூடியவர்கள், கார்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த கஷ்டம் தெரியாது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் இத வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில இந்த நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய பத்திரிகை சார்பாக வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க தனியா ஒரு காப்பகத்துல அடைச்சி அதை பாதுகாத்து வச்சிருக்கணும்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு அரசாங்கத்துக்கு நிறைய இடம் இருக்கு. அந்த வர இடத்துல எல்லாம் பிளாட் போட்டு இருக்கிறதே சரியா இருக்கு. அது திருநாய்களுக்கு கண்டிப்பா நல்ல விஷயம். இது வந்து எப்படின்னா ஒதுக்குப்புறமாக இருக்கும். ஒதுக்குப்புறமா நம்ம வந்து இந்த காடு போல பகுதி அப்படிலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒதுக்குப்புறத்துல நம்ம ஒதுக்கிட்டு ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் ஒதுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாலே வந்து ஒரு தீர்வு காண முடியும். இல்ல சொன்னா நீங்க தீர்வு காண முடியாது. ஊசி போட்டு திருப்பி நாய்களை அப்படியே விட்டீங்கன்னா அந்த நாய் கடிக்கதான் செய்யும். திருப்பி ஊசி போட்டு திருப்பி கடிக்கும். இப்படியேதான் வந்து மக்கள் பாதிப்பு உள்ளாவார்கள். கண்டிப்பா இது வந்து நம்ம முதல்வர் வந்து செயல்படுத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். மீண்டும் அடுத்த அரசியல் களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ணுபிரியா. நன்றி, வணக்கம்.